இரவோடு இரவா அமெரிக்கா எடுத்த ஒரு முடிவு தங்கம் விலைய நேரா உச்சத்துக்கு தூக்கி போட்டுடுச்சு. நேர்மையா சொன்னா இந்த அளவுக்கு தங்கம் விலை உயரும்னு நம்மளை யாருமே எதிர்பார்க்கல. ஆனா இப்போ அது நடந்துடுச்சு. இன்றைய ஒரே நாளில் மட்டும் ஆபரண தங்கம் ஒரு சவரனுக்கு ரூபாய் 9,520 உயர்ந்து ரூபாய் 1,34,000. இது சாதாரண விஷயம் இல்லை. சட்டென்ன ஒரே இரவில் தங்கம் விலை இவ்வளோ ஏறுனா அதுக்கு காரணம் என்ன? அதுதான் இரவோடு இரவாக அமெரிக்கா எடுத்த முடிவு. கடந்த ஒரு வருஷத்திலேயே தங்கம் விலை மளமளன்னு ஏறினதை நாம் பார்த்தோம். சர்வதேச சந்தையில் மட்டும் கிட்டத்தட்ட 70% வரை உயர்வு. இந்தியாவில் ரூபாய் பலவீனம் அடைஞ்சதால அதை விட அதிகமாகவே தங்கம் விலை ஏறிடுச்சு. சரி, 2025 அப்படிதான் போச்சு. 2026 தங்கம் விலை சற்று நிம்மதியா இருக்கும்னு நினைச்சா இந்த வருஷம் அதை விட பெரிய இடியை இறக்குது. ஜனவரி மாசமே இன்னும் முடியல, அதுக்குள்ளே சர்வதேச சந்தையில தங்கம் விலை 27% வரை உயர்ந்துருச்சு. அதோட நேரடி தாக்கம் இந்திய சந்தையில. இன்னைக்கே புதிய உச்சமா ஆபரண தங்கம் சவரனுக்கு ரூபாய் 1.34 லட்சம். அது மட்டும் இல்ல, வெள்ளியும் கூட தங்கத்தை ஓவர்டேக் பண்ற மாதிரி வேகமா ஏறிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு தங்கம் விலை உச்சத்தோட முக்கிய காரணம் ஒன்றே, அதுதான் அமெரிக்க மத்திய வங்கியின் நள்ளிரவு அறிவிப்பு. அமெரிக்க மத்திய வங்கி, அதாவது ஃபெடரல் ரிசர்வ், வட்டி விகிதம் குறித்த முடிவை நேற்று நள்ளிரவில் அறிவிச்சுது. அதில் வட்டி விகிதங்களை 3.5% முதல் 3.75% வரம்பிலேயே மாற்றமில்லாம தொடரப்போறோம்னு சொல்லிட்டாங்க. இந்த முடிவு பெரிய சர்ப்ரைஸ் இல்லை, ஏன்னா மார்க்கெட் இதை எதிர்பார்த்தது தான். ஆனா இந்த முடிவுக்கு பிறகே தங்கம் விலை புதிய உச்சத்தை தொட்டது. ஒரு அவுன்ஸ் தங்கம் இப்போ $5,500 தாண்டி வர்த்தகம் நடக்குது. அதோட எக்கோ தான் இப்போ இந்திய சந்தையில். கடந்த ஆண்டு அமெரிக்க மத்திய வங்கி கடைசி 3 மீட்டிங்ல தொடர்ச்சியா 3 தடவை வட்டியை குறைத்தது. ஆனா இந்த முறை வட்டி குறைப்பு இல்லை. மொத்தம் 12 பேர்ல 10 பேர் வட்டி குறைக்க வேண்டாம்னு வாக்களிச்சதால இந்த முறை வட்டி குறைப்பு நடக்கல. இது எதிர்பார்த்த முடிவுதான். ஆனா அதுக்கு பிறகு ஃபெட் தலைவர் ஜெரோம் பவல் சொன்ன விஷயங்கள் ரொம்ப முக்கியம். அவர் சொன்னது என்னன்னா, அமெரிக்க பொருளாதாரம் இன்னும் உறுதியான அடித்தளத்துல தான் இருக்கு. வேலைவாய்ப்பு வளர்ச்சி சற்று குறைந்தாலும் வேலையின்மை அதிகரிக்கலன்னு அவர் குறிப்பிட்டார். இதனால எதிர்காலத்தில் வட்டி விகிதம் பற்றி தேவையான முடிவுகளை எடுப்போம்னு சொன்னாரே தவிர வட்டி குரட்டி குறைப்பு இருக்குமா இல்லையான்னு தெளிவான பதிலை அவர் சொல்லலை. அதனால தான் மார்ச் மாத கூட்டத்திலேயே வட்டி குறைப்பு இருக்கலாம்னு மார்க்கெட் நினைக்க ஆரம்பிச்சது. இந்த மாதிரி உடனடி முக்கியமான ட்ரெண்டிங் நியூஸ் விடாம தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ண மறக்காதீங்க.